அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அர்ஷின் கீழே நிறைய நிதிகள் இருக்கும் அப்படின்னு மகான்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. அந்த நிதிகளில் 2 நிதிகளை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா நேரடியாக கொடுத்திருக்கிறான். ஒரு பரிசாக அல்லாஹு தாலா நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த 2 ஆயத்துகள். திருமறை குரான்லேயே மகத்தான ஆயத்து. நம்மள் பலருக்குமே தெரிந்த ஆயத்து, ஆனால் ஓதாமல் விட்டு விடுகின்ற ஆயத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்காங்க, நமது வீட்டில் உள்ள பெண்களையும் பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக படித்து வைத்திருக்க வேண்டும் இந்த ஆயத்துக்களை அப்படின்னு. இந்த ஆயத்துக்களை நம்ம ஓதினால் நமக்கு துனியாவிலையும் ஆகிரத்திலையும் நமக்கு கிடைப்பது 25 அதிகமான பிரதிபலன்கள். அந்த பிரதிபலன்கள் எதுன்னு நம்ம பார்ப்போம், அந்த ஆயத்து எதுன்னு நம்ம பார்ப்போம். இன்றைய தினத்திலேயே இந்த ஆயத்தை ஓத தெரியக்கூடியவங்க அதை ஓதுங்க. தெரியவில்லைன்னா இன்றைய தினத்திலேயே இதை மனப்பாடம் செய்து கொள்வது சிறந்ததாகும். நமது வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து ஓத வேண்டிய 2 ஆயத்து. திருமறை குரானில் 6666க்கு அதிகமான ஆயத்துகள் இருக்கிறது. அதிலேயே ரொம்ப முக்கியமான ஆயத்து, ஒரு ஹதீஸை நான் சொல்கிறேன். அர்ஷுடைய கீழே பாதுகாத்து வைத்திருந்த நிதிகளிலிருந்து இறைவன் எனக்கு தந்த 2 ஆயத்துகளாகும் இது அப்படின்னு நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்களாம். ஃபத ஆலமுல் ஹுமா வ ஆலிமு ஹுமா நிசாக்கும் வ அபுனாக்கும். அதாவது இந்த 2 ஆயத்துகளை நீங்கள் படியுங்கள், நீங்கள் கற்றுக் கொடுங்கள். யாருக்கெல்லாம்? உங்கள் பிள்ளைகளையும் மனைவிமாருக்கும். பெண்களும் பிள்ளைகளும் படித்திருக்க வேண்டிய ஆயத்து, நாம் படிப்பதற்கு அவர்களிடம் சொல்லி கொடுக்க வேண்டிய ஆயத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஷிர்க் அல்லாமல், அதாவது இறைவனுக்கு நிகராக எதையும் வைக்காமல் வேறு எந்த தவறை நீங்கள் செய்திருந்தாலும், ஒரு அடியான் செய்திருந்தாலும் அந்த பாவங்களை எல்லாம் எரித்து விடக்கூடிய பவர் நிறைந்த 2 ஆயத்துகளாகும். இது வெறும் ஒரு ஆயத்து மட்டும் கிடையாது, இது ஒரு துஆவாகும். இந்த ஆயத்தை ஓதி முடிக்கும்போது சஹாபாக்கள் ஆமீன்னு கூறுவாங்களாம். அதாவது ஏன் சஹாபாக்கள் இந்த ஆயத்தை ஓதும்போது ஆமீன்னு கூறுங்கிறாங்க? ஏன்னா இந்த ஆயத்தை ஓதும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன்னு கூறுவாங்களாம். அதனால் சஹாபாக்கள் இந்த ஆயத்தை ஓதும்போது ஆமீன்னு கூறுகிறாங்க. நாமும் இந்த ஆயத்தை ஓதும்போது ஆமீன் என்று கூற வேண்டும். அர்ஷின் கீழே பாதுகாக்கக்கூடிய 2 நிதிகளாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறாங்க, பெண்களும் பிள்ளைகளும் கண்டிப்பாக படிக்க வேண்டும்னு நமக்கு பரிந்துரை செய்த ஆயத்தாகும் இது. வா இன்னஹுன்ன துஆஉன். இந்த 2 ஆயத்துகளும் வெறும் ஆயத்து மட்டும் இல்லை, இது ஒரு துஆவாகும். இந்த 2 ஆயத்துகளில் 7 காரியங்களை நாம் இறைவனிடத்தில் கேட்கிறோம். இறைவா, நீ எங்கள் பாவங்களை பொறுத்து தர வேண்டும், எங்களுக்கு நீ ரஹமத்து தர வேண்டும், எல்லாவித ஐஸ்வர்யத்தை தர வேண்டும், எங்கள் தவறுகளை நீ பொறுத்து தர வேண்டும், எங்கள் பகைவருடைய தொந்தரவிலிருந்து நீ எங்களை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில் நீ ஹயரை தருவாயாக ரப்பே, சமாதானத்தின் வாசல்களை திறந்து தருவாயாக ரப்பே. இப்படி ஏராளமான காரியங்களை நாம் கேட்கிறோம் இந்த ஆயத்து மூலமாக. வா இன்ன உன்ன உதில் ஜன்னா. இறைவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆயத்தாகும் இது. சொர்க்கத்துக்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய ஆயத்தாகும் இது. இந்த 2 ஆயத்தை ஓதுகின்ற அந்த அடியானுக்கு இந்த 2 ஆயத்தும் அவனுக்கு வேண்டி பேசுமாம், பரிந்துரை செய்யுமாம். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சிரமங்களிலிருந்து நமக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஆயத்துகளாகும் இது. அல்லாஹு தாலா இந்த 2 ஆயத்துகளை விரும்புகிறான். இந்த 2 ஆயத்துகளும் இறைவனை நேசிக்கிறது. இந்த 2 ஆயத்துக்களை யார் ஓதினாலும் அல்லாஹு தாலா அந்த அடியானை விரும்புகிறான். இந்த 2 ஆயத்தும் ஓதுகின்ற அந்த அடியானை நேசிக்குமாம். இரவு நேரத்தில் ஒரு அடியான் இந்த ஆயத்தை ஓதினால் இறைவன் அந்த அடியானை அதிகமாக நெருங்குகிறான். இன்னும் ரஹமத்து நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அப்போது இரவில் தூங்குவதற்கு முன்னதாக இந்த 2 ஆயத்துக்களை ஓதுவது சுன்னத்தாகும். இது ஒரு துஆவாகும், இது ஒரு குர்ஆன் ஆயத்தாகும், இது ஒரு திக்ராகும். 2 ஆயத்துக்களை ஓதுவதால் நாம் துஆ கேட்கிறோம், குர்ஆன் ஓதுகின்றோம், திக்ர் ஓதுகின்றோம். இஷா மக்ரிப் இடையில் ஒரு அடியான் இந்த ஆயத்தை ஓதினால் கஃபத்தா மகான்கள் அப்படின்னு கூறுகிறாங்க, அவனுக்கு இந்த ஆயத்து மட்டும் போதுமானது. இரவு முழுவதுமாக அவன் நின்று தொழுத தொழுகையின் பிரதிபலன் இந்த 2 ஆயத்தை ஓதுவதால் அவனுக்கு கிடைக்கின்றதுன்னு மகான்கள் நமக்கு கற்றுத்தருகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பொழுதுமே தொடர்ந்து ஓதக்கூடிய ஆயத்தாகும் இது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறுகிறாங்க, ஒரு அடியானுக்கு ஈமானோடு உள்ள மரணம் வேண்டும் அப்படின்னு ஆசை இருந்தால் அவன் தூங்குவதற்கு முன்னதாக இந்த ஆயத்தை ஓதட்டும்.
பகைவர்களுடைய தொந்தரவிலிருந்து, அது மனிதனாக இருந்தாலும் சரி, ஜின்னாக இருந்தாலும் சரி, வேறு உயிரினங்கள், ஒரு மனிதனுக்கு எவ்வளவோ வகையில் அவனுக்கு தொந்தரவு வரும். அப்படி எல்லா தொந்தரவுகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஆயத்தாகும் இது. ஒரு அடியான் இந்த ஆயத்தை காலையில் ஓதினால் மாலை வரை, மாலையில் ஓதினால் மறுநாள் காலை வரை இறைவனுடைய பாதுகாப்பு கிடைத்து கொண்டே இருக்கும். இன்னும் மகான்கள் நமக்கு கற்றுத்தருகிறாங்க, இந்த ஆயத்தை நாம் குளித்து ஒலு செய்து கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்து ஒரு பேப்பரில் எழுதி அதை நாம் படுக்கக்கூடிய தலையணைக்கு அடியில் வைத்துவிட்டு நாம் தூங்கினால் நமது வாழ்க்கையில் உயர்வும் சந்தோஷமும் சமாதானமும் ஒவ்வொரு விஷயத்திலும் கிடைத்து கொண்டே இருக்குமாம். இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டியது, நாம் எழுதுவது குரான் ஆயத்தாகும். எந்த நெஜீஸும் அங்கு வந்துடக்கூடாது. சில பிள்ளைங்க பெட்லேயே யூரின் போய்விடுவாங்க, அல்லது வேறு ஏதாவது அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயங்களும் அதில் வந்திருக்கக்கூடாது. இந்த 2 ஆயத்துக்களை மனப்பாடம் செய்து எல்லா நாட்களும் நீங்கள் ஓதினால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அன்றாட தேவைகளிலும் சரி, உங்களுக்கு பண விஷயத்திலும் சரி, உங்களுக்கு அல்லாஹு தாலா உயர்வை தந்து கொண்டே இருப்பான். வீட்டிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, வாகனத்திலும் சரி, இதை எழுதி வைத்தால் நமக்கு பரக்கத் என்பது வந்து கொண்டே இருக்கும். நமது வாழ்க்கையில் ஒரு உயர்வை நமக்கு பார்க்க முடியும். திடீரென்று ஒரு உயர்வை நமக்கு பார்க்கலாம். நமக்கு குணப்படுத்த முடியாத ஏதாவது ஒரு நோய் இருந்தால் ஃபஜ்ருடைய நேரத்திலும் சரி, மஹரிப்புடைய நேரத்திலும் சரி, அப்படி 11 நாட்கள் 7 தடவை நம்ம ஓதி 1 கப் தண்ணீரில் ஊதி அதை நம்ம குடித்தால் கொடுமையான குணப்படுத்த முடியாத நோய்களும் குணமடைந்து கிடைக்குமாம். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கும்போது ஆகாயத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டதாம். அந்த நேரத்தில் ஒரு மலக்கு இறங்கி வந்தாங்களாம். 2 வெளிச்சம் உங்களுக்காக தர வந்தேன் நபியே. ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, மற்றொன்று இந்த 2 ஆயத்துகள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழியாக தான் அல்லாஹு தாலா நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமறை குரானை அனுப்பினான். ஆனால் இறைவனை நேரடியாக நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினாங்களாம் இந்த 2 ஆயத்துகளை. அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த பரிசாகும். இஸ்லாம் என்ன அப்படின்னு ஒரு மனிதன் உங்களிடத்தில் கேட்டால் நாம் கொடுக்க வேண்டிய பதிலாகும் இந்த 2 ஆயத்துகள். இஷா மக்ரிப் இடையே கண்டிப்பாக நீங்கள் இன்றைய தினத்திலிருந்து 3 தடவை ஓத வேண்டிய ஆயத்து, அதாவது சூரா அல் பஹ்ரால கடைசி 2 ஆயத்துகளான ஆமன ரசூல்னு தொடங்கக்கூடிய அந்த ஆயத்திலிருந்து முடியும் வரை இந்த 2 ஆயத்தை ஓதுவதற்கும் அதன் மூலமாக நமது வாழ்க்கையில் எல்லா ஹயர்களும் நமக்கு வந்து சேருவதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. ஆமன ரசூலு பிமா உன்சில மின் ரப்பிஹி வல் மோமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த ஆயத்து முழுவதுமாக நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் உங்களது வாழ்க்கையில். இந்த ஆயத்தை ஓதுவதற்கும் இதை நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.